நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். திருடப்பட்ட மாடுகளை உரிமையாளர்களிடம் ஒப்படைத்த உதவி ஆய்வாளர். மாடுகளை திருடிய 2 பேர் மற்றும் லோடு ஆட்டோ பறிமுதல். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே திமிரி காவல் நிலையத்திற்குட்பட்ட தாமரைப்பாக்கம் கிராமம் அருகே மாடுகளை ஏற்றிக்கொண்டு லோடு ஆட்டோ செல்வதாக திமிரி போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற சப் இன்ஸ்பெக்டர் கோபிநாத் மற்றும் போலீசாரை கண்டதும் லோடு ஆட்டோவை வேகமாக ஓட்டிச் சென்றனர். இதையடுத்து சப் இன்ஸ்பெக்டர் கோபிநாத் லோடு ஆட்டோ பின் தொடர்ந்து சென்றபோது திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி தாலுகா ராட்டினமங்கலம் கிராமம் அருகே சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவிற்கு சினிமா பாணில் துரத்துவது போல துரத்தி லோடு ஆட்டோவை மடக்கி பிடித்தனர். பின்னர் காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை நடத்தியதில் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வீராசாமி தெருவை சேர்ந்த ராமன் மகன் ராஜி, மற்றொருவர் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணிப்பாளையம் சத்யாநகர் பகுதியில் சேர்ந்த அப்பாதுரை மகன் சந்திரகுமார் என தெரியவந்தது. இதையடுத்து மாடுகளை ஏற்றிச் சென்ற லோடு ஆட்டோவை பறிமுதல் செய்து 2 பேர் மீது வழக்கு பதிவு செய்து மாட்டு உரிமையாளர்களிடம் சப் இன்ஸ்பெக்டர் கோபிநாத் செவ்வாய்க்கிழமை இன்று மாடுகளை ஒப்படைத்தனர். மேலும் 2 பேரையும் கைது செய்த போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவிற்கு லோடு ஆட்டோவில் மாடுகளை ஏற்றிச் சென்ற மாடு திருடர்களை இருசக்கர வாகனத்தில் துரத்திச் சென்று பிடித்த போலீசாரை பொதுமக்கள் பாராட்டினர். நியூஸ் 21 செய்திகளுக்காக பாஸ்கர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா அமனந்தங்கல் பஞ்சாயத்தில் 17,000 சதுரடி காலியிடம் விற்பனைக்கு. சென்னை வாலாஜா தேசிய நெடுஞ்சாலையில் பேருந்து நிலையம், தலைமை மருத்துவமனை, அறிஞர் அண்ணா மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, வாலாஜா சுங்கச்சாவடி மிக அருகாமையில் காலியிடம் விற்பனைக்காக உள்ளது. மேலும் விவரங்களுக்கு 9443373539 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.